வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனை விட்டமின் டி, அதாவது விட்டமின் டி டெஃபிஷியன்சி. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சைலண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுது. காரணம் ஏன் தெரியுமா? பலருக்கு இந்த குறைபாடு இருக்கிறது தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இருக்காது. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது விட்டமின் டி அப்படின்னா என்ன, அது உடலில் என்ன பண்ணுது, ஏன் குறைகிறது, அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, சிகிச்சை மற்றும் உணவுகள், சூரிய ஒளியின் முக்கியத்துவம், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பாதிப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த் வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விட்டமின் டி அப்படின்னா என்ன? அதாவது விட்டமின் டி அப்படின்னு சொன்னால் ஃபேட்டு சாலிபிள் விட்டமின். இது என்ன பணியை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளை வலுப்படுத்துதல், கால்சியம் உறிஞ்ச உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மசில் ஃபங்க்ஷன் மேம்பாட்டுக்கு உதவுது. இந்த விட்டமின் டி இல்லைன்னா உடல் மெதுவாக பலவீனமாகுது. ஸோ விட்டமின் டி ஒரு முக்கியமான ஃபேட்டு சாலிபிள் விட்டமின். இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பை வலுப்படுத்துது, கால்சியத்தை உறிஞ்ச உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மசில் ஃபங்க்ஷனை மேம்படுத்துது. இந்த விட்டமின் டி இல்லைன்னா உடல் மெதுவாக பலவீனம் அடையுது. ஸோ இந்த விட்டமின் டி எவ்வாறு கிடைக்குது? பலருக்கும் தெரியாது விட்டமின் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ட்டு. சூரிய ஒளி மெயின் சோர்ஸ். உடல் சூரிய ஒளியை பயன்படுத்தி விட்டமின் டியை உருவாக்குது. சிறந்த நேரம் காலை 7 மணி முதல் 7 AM டு 10 மணி வரை. 10 AM. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிறந்த குழந்தைகளை மார்னிங் சூரிய ஒளியில் பார்ப்பாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் அந்த பிறந்த குழந்தைக்கு விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வேண்டி சூரிய ஒளியில் காமிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வெளியில் சூரிய ஒளி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பிள்ளைகளை வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சில உணவுகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் விட்டமின் டி கிடைக்கும். முட்டை, பால், சீஸ், மஷ்ரூம், இதில் எல்லாம் விட்டமின் டி கிடைக்க பெறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த சப்ளிமெண்ட்ஸை எடுக்கணும். ரொம்ப லோவாக இருந்ததுன்னா சிலவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆகட்டும் இந்த விட்டமின் டியை கொடுப்பாங்க. விட்டமின் டி குறைபாடு ஏன் ஏற்படுதுன்னு தெரியுமா? இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சூரிய ஒளி குறைவாக நம்ம உடம்புல படுது அப்படின்னா விட்டமின் டி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்டோர் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், வெயிலே படலை அப்படின்னா விட்டமின் டி குறையுது. சிலவங்க சன்ஸ்க்ரீம் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கும் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. குளிர் நாடுகள், அதாவது சில சில நாடுகளை பார்த்திங்கன்னா எப்போவுமே குளிர் அட்டை இருக்கும். அந்த நாடுகளில் விட்டமின் டி குறைபாடு இருக்கும். சில நாடுகளில் வெயில் 6 மாதம் அதிகமாகவும் குளிர் 6 மாதமாகவும் இருக்கும். அந்த நாடுகள்லேயும் பலருக்கும் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி மற்றும் புவர் டயட்டு, அதாவது ரொம்ப டயட் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம குறைபாடு என்னன்னு பார்த்துட்டோம், ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோர்வாட்டே இருக்கும் உடல்.
உடல் வலி இருக்கும், எலும்பு வலி இருக்கும், தசை பலவீனமா இருக்கும், அடிக்கடி நோய் வரும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும். ஆனா, இது வந்து ஆரம்ப அறிகுறிகள். சில கடுமையான அறிகுறிகள பார்த்தீங்க அப்படின்னா, ஓஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும். குழந்தைகளில் ரிக்கெட்ஸ் நோய் வந்து ஒ ஏற்படும். போன் டிஃபார்மிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ஏற்படும். இது கடுமையான நிலைகள். சிலவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால்கள் வந்து வளைஞ்சு போய் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வளர்ச்சி வந்து தாமதமாயிட்டே வரும். எலும்புகள் எல்லாமே பலவீனமா இருக்கும். நடக்கக்கு சிரமப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி குறைபாடு குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த பெரியவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டு வலி அதிகமா இருக்கும். பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் எலும்பு முறியும் அபாயம் ஏற்படும். குறைந்த இம்யூனிட்டி இருக்கும். இதெல்லாம் தான் இந்த பெரியவங்களுக்குள்ள பாதிப்பு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கால் வளைஞ்சிருக்கும், வளர்ச்சி தாமதம் இருக்கும், எலும்பு பலவீனமா இருக்கும், நடக்க வந்து சிரமமா இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி அதிகமா இருக்கும், பேக் பெயின் இருக்கும், எலும்பு முறிவு அபாயம் இருக்கும், குழந்தைகள் குறைந்த இம்யூனிட்டி பவரா இருக்கும். அப்போ இதுக்குன்னு சில பரிசோதனைகள் இருக்கு. இந்த பரிசோதனைகள பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் டி எவ்வளோ இருக்கு, நார்மலா இருக்கா, டெஃபிஷியன்சியா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். என்னென்ன 25 OH விட்டமின் டி டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட விட்டமினோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த விட்டமினோட அளவ பொறுத்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் எடுக்கணுமா, இல்ல இன்ஜெக்ஷன் எடுக்கணுமான்னு உள்ளத மருத்துவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ, இந்த விட்டமின் டி டெஸ்ட் செய்யும்போது உங்களோட விட்டமின் டியோட லெவல் வந்து நார்மல் அப்படின்னு சொன்னா 30லேருந்து 100 Ng/ml இருக்கணும். அதுவே டெஃபிஷியன்சியா இருந்தா பிலோ 20 Ng/ml இருக்கணும். ஸோ இந்த இது இருந்தா உங்களோட விட்டமின் டி லெவல கண்டுபிடிக்கலாம். சில மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கும். சிலவங்களுக்கு 10க்கு கீழ இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்புல விட்டமின் டின்னு உள்ள இதுவே ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மருத்துவர்கள் இன்ஜெக்ஷன் மூலமா பரிந்துரைப்பாங்க. சிலவங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ட பரிந்துரைப்பாங்க. அத வந்து சிலவங்களுக்கு டெய்லி ஆட்டு குடுப்பாங்க. சிலவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் குடுப்பாங்க. சிலவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் குடுப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து ஒரு 8 வீக்ஸ் வந்து குடுத்துட்டு, வீக்லியா குடுத்துட்டு, அப்புறம் வந்து ரெகுலர் டோஸ் ஆட்டு மாத்துவாங்க. ஸோ உங்களோட டெஸ்ட் அளவ பொறுத்து அது மாறுபடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள். நம்ம இதனால சாப்பிட வேண்டிய உணவு முறைகள பார்த்தீங்கன்னா, அதாவது மீன்ல வந்து சால்மன் ஃபிஷ்ஷும், சார்டின் ஃபிஷ்லயும் நெறைய விட்டமின் டி இருக்கு. முட்டையோட மஞ்ச கருவுல விட்டமின் டி இருக்கு. பால்ல இருக்கு. பன்னீர்ல இருக்கு விட்டமின் டி. மஷ்ரூம்ல விட்டமின் டி இருக்கு. ஃபோர்ட்டிஃபைடு ஃபிஷ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் விட்டமின்ஸ் அதிகம் இருக்கு. தவிர்க்க வேண்டியது நார்மலா சொல்றது மாரி ஜங்க் ஃபுட்டு, சுகரி ட்ரிங்க்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் தவிர்த்துருங்க. அப்ப இது வந்து ஒரு வழி. அடுத்த வழி பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி சிகிச்சைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, தினமும் 15 முதல் 30 நிமிடம் மார்னிங் வந்து சூரிய ஒளியில நீங்க நிக்கணும். கை மற்றும் முகம் வெளியில் இருக்க வேண்டும். காலை நேரம் சிறந்தது. அதாவது நீங்க வந்து தினமும் 15 முதல் 30 நிமிடம் சூரிய ஒளியில கை, முகம் எல்லாம் வெளியில தெரியிற மாரி இருந்ததுன்னா, சூரிய ஒளியினால விட்டமின் டி கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. சிகிச்சை முறைகள் விட்டமின் டி3 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். கால்சியம் டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் உங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க. அப்ப இது தடுக்கும் முறைகள பார்த்தீங்க அப்படின்னா, தினசரி சூரிய ஒளியில ஒரு 15 முதல் 30 நிமிடங்கள் நிக்க வேண்டும். உங்களோட முகத்தையும், வெளியில தெரியிற மாரி நின்னீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, உடல் எடை கட்டுப்பாடு. சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நினைப்பாங்க வெயிலில் இருந்தால் எதுவும் ஆகாதா அப்படின்னு கேட்டாக்க உண்மை.
சரியான நேரத்தில் வெயிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு மட்டும் போதுமான்னு கேட்டால் உண்மைதான். உணவு மட்டும் போதும். ஆனாலும் சன்லைட் மிகவும் முக்கியம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தது வந்து விட்டமின் டி 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 டெஃபிஷியன்ஸோட ஒரு சிறிய விளக்கங்கள். என்னோட நாலேஜிலேருந்து நான் உங்களுக்கு அதை வந்து சொல்லியிருக்கேன். மிக சிம்பிளாட்டு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். விட்டமின் டி குறைபாடு சாதாரண பிரச்சனை போல தோன்றினாலும் அது உங்களுக்கு எலும்பு, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் முழு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. சரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இதை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.